ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சோஷியலைசிங். ஸோ சில்ட்ரனை வந்து டேக் தம் டு வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், நெய்பர்ஸ் சில்ட்ரனோட விளையாட விடுங்க, கசின்ஸோட சில்ட்ரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹாவ் ப்ளே டேட்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், தே ஷுட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ADHD வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் டிசார்டர். ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டினால சைல்டு வந்து ரொம்ப ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துலையே உட்கார மாட்டாங்க, ஃபோக்கஸ் இருக்காது, தே வில் பி வெரி ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். இப்போ நீங்கள் உட்காந்து ஏதாச்சும் ஒரு பசில் பண்ணலாம், இல்லைனா கலர் பண்ணலான்னா ஒரு 1-2 minutes கூட இருக்க மாட்டாங்க, உடனே ஓடுவாங்க, டிவி போட்டுறாங்க, செல்ஃபோன் காமிச்சிடறாங்க, தே ஆர் டூயிங் தேர் ஒர்க் பை தெம்செல்ஸ். ஸோ நம்ம வந்து குழந்தையோட உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும். ஸோ ஈவன் த ரெகுலர் ஸ்டஃப், ஸ்டோரி சொல்லணும், ரைம் சொல்லணும், அது இல்லாமல் ரெகுலர் ஸ்டஃப். இப்போ நான் வந்து இந்த பென் எடுத்து அங்கே வைக்கிறேன், உனக்கு இப்போ ஊட்டி விட போகிறேன், அப்பா உள்ளார வராரு, அவர் பேக்கை டேபிளில் வைக்கிறாரு, வேறு பாட்டி வந்து உனக்காக வடை சுட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ரெகுலர் ஸ்டஃப் என்ன வீட்டில் நடக்குதோ அதுவே வந்து பேசிகிட்டே இருந்தால் சைல்டோட vocabulary பில்ட் ஆகும். நம்ம அவங்க விளாண்டுருக்கும் போது நம்ம கூப்பிட்டா அவங்க நேமுக்கு வந்து ஆக்சுவலாக டேர்ன் பண்ணி பார்க்கணும். ஸோ முக்கால்வாசி அவங்க டேர்ன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் வந்து ஸ்பீச் டிலே. ஸோ அவங்க வந்து இந்த ஏஜ்க்கு வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் அது மாதிரி பேசணும்னு ஒரு மைல் ஸ்டோன்ஸ் விச் தே ஹேவ் டு அச்சீவ், அது வந்து இருக்காது. ஸோ ஈவன் 1.5 years 2 years கூட அம்மா அப்பா கூட சொல்லாமல் இருக்கிறது அது மாதிரி இருக்கலாம். தே வில் ப்ரிஃபர் டு ப்ளே அலோன். ஸோ மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ் இல்லை பிரைட் லைட்ஸில் வந்து தே கெட் ஓவர்வெல்ம்ட், அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிடுவாங்க. ரெகுலர் வேக்சின் விசிட்க்கு வருவாங்க, இல்லை கோல்ட் அண்ட் காஃப் இல்லை ஃபீவர்னு வருவாங்க. பட் வி நோட்டிஸ் தட் சைல்டு இஸ் நாட் ரியலி நார்மல், இந்த டெவலப்மெண்ட் வந்து டிலேடாக இருக்குதுன்னு சொல்லும் போது அப்போ வந்து வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அண்ட் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதனால வந்து சைல்டு வாட்சஸ் 4 hours a day அது மாதிரி. ஸோ வி ஆர் சீயிங் ஆக்சுவலாக பேண்டமிக் அப்புறம் தெர் இஸ் அ ஹியூஜ் ரைஸ் இந்த ADHD ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த ஸ்பெக்ட்ரம், இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம், ஆட்டிசம் எல்லாம். ஸோ வி ஆர் சீயிங் ரொம்ப வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரெயின்போ ஹாஸ்பிட்டல் கிண்டியில இருந்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் வைஷ்ணவி நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ் என்ன பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுறது இல்லை, அவங்க கவனிக்கிறது இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. கரெக்டா இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு டாக்டர்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஐ கான்டாக்ட், அதாவது நம்ம பேசும்போது சைல்டு நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. செகண்ட் வந்து திரும்ப மாட்டாங்க, நம்ம அவங்க விளாண்டுருக்கும் போது நம்ம கூப்பிட்டா அவங்க நேமுக்கு வந்து ஆக்சுவலாக டேர்ன் பண்ணி பார்க்கணும். ஸோ முக்கால்வாசி அவங்க டேர்ன் பண்ணி பார்க்க மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. தேர்ட் வந்து ஸ்பீச் டிலே. ஸோ அவங்க வந்து இந்த ஏஜ்க்கு வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் அது மாதிரி பேசணும்னு ஒரு மைல் ஸ்டோன்ஸ் விச் தே ஹேவ் டு அச்சீவ், அது வந்து இருக்காது. ஸோ ஈவன் 1.5 years 2 years கூட அம்மா அப்பா கூட சொல்லாமல் இருக்கிறது அது மாதிரி இருக்கலாம். ஃபோர்த் வந்து ரெப்படிட்டிவ் பிஹேவியர் சம்டைம்ஸ். ஸோ அவங்க வந்து ஃப்ளாப்பிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம், அவங்க ஆன் அண்ட் ஆஃப் இப்படி ராக் பண்ணலாம். தே வில் ப்ரிஃபர் டு ப்ளே அலோன். ஸோ மற்ற குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ் இல்லை பிரைட் லைட்ஸில் வந்து தே கெட் ஓவர்வெல்ம்ட், அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் த சைன்ஸ் தட் வி see. செகண்ட் வந்து வாட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் இஸ், சப்போஸ் இது மாதிரி மெனி டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து ரெகுலர் வேக்சின் விசிட்க்கு வருவாங்க, இல்லை கோல்ட் அண்ட் காஃப் இல்லை ஃபீவர்னு வருவாங்க. பட் வி நோட்டிஸ் தட் சைல்டு இஸ் நாட் ரியலி நார்மல், இந்த டெவலப்மெண்ட் வந்து டிலேடாக இருக்குதுன்னு சொல்லும் போது அப்போ வந்து வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அண்ட் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், அதனால வந்து சைல்டு வாட்சஸ் 4 hours a day அது மாதிரி. ஸோ வி ஆர் சீயிங் ஆக்சுவலாக பேண்டமிக் அப்புறம் தெர் இஸ் அ ஹியூஜ் ரைஸ் இந்த ADHD ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த ஸ்பெக்ட்ரம், இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம், ஆட்டிசம் எல்லாம். ஸோ வி ஆர் சீயிங் ரொம்ப வந்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எந்த வயசுல இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் டாக்டர்? ஸோ ஆக்சுவலாக விதின் அ இயர் to 2 years தெரியும். ஸோ டயக்னோசிஸ் வந்து ஒரு 2 years அப்புறம் தான் யூஸ்வலாக பண்ணுவோம். பட் there will be early signs. ஸோ நீங்கள் வந்து ரெகுலர் வேக்சினேஷன்ஸ் போகும்போது இல்லை கோல்ட் காஃப்காக போகும்போது யூ கேன் ஆஸ்க் த பீடியாட்ரிஷியன், இது மாதிரி இந்த சைல்டு லுக்ஸ் ஓகேயானு. அகெயின் வந்து அவங்க சப்போஸ் பீடியாட்ரிஷியன் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னா வி ஃபைண்ட் மெனி பேரண்ட்ஸ் உடனே டிஃபென்சிவ் ஆகிடுவாங்க. இல்லை அப்பா லேட்டாக தான் பேசினாரு சின்ன வயசில், அது மாதிரி டிஃபென்சிவ் ஆவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டிப் ஐ வாண்ட் டு கிவ் பேரண்ட்ஸ் வந்து டோன்ட் கெட் டிஃபென்சிவ். ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னா யூஸ்வலாக எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்லுவாங்க.
ஸோ யூ கோ அண்ட் கெட் இவாலுவேஷன் பண்ணிடுங்க. சப்போஸ் வந்து நார்மலாக இருக்குன்னா இட்ஸ் குட், நீங்களும் ரீஅஷூர்டாக இருப்பீங்க, நானும் ரீஅஷூர்டாக இருப்பேன். பட் சப்போஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா தென் தே ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். சில பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிலே இருக்கிறதே வந்து தெரியறது கிடையாது. ஒருவேளை இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இதனால அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? எஸ். ஸோ அகெயின் வந்து நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா ஐதர் பீடியாட்ரிஷியன் சொல்லி அவங்க டிஃபென்சிவ் இல்லை சைல்டு இஸ் நார்மல் சொல்கிறாங்க, ஆர் அவங்க டிடெக்டே பண்ணல. இது மாதிரினா தென் லேட்டர் ஆன் த சைல்டு வில் ஹேவ் மோர் டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்டிங் வித் சரௌண்டிங், ஸ்கூல் போகிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அதனால தான் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டிடெக்டட் யூ ஸ்டார்ட் த தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் தெரப்பிஸ் அந்த சைல்டுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ஆரம்பிச்சிங்கன்னா we have seen amazing outcomes. ஸோ ஒரு child who is not even saying அம்மா அப்பா ஆர் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேங்குது, when they come when we suggest therapy அவங்க பண்ணுறாங்க, கரெக்டாக கன்சிஸ்டண்டாக பண்ணுறாங்க, ஒரு 3 to 6 months லேட்டர் திரும்பி நெக்ஸ்ட் வேக்சினுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். லைக் தே ஸ்டார்ட் டு சே அம்மா அப்பா, தே இன்ட்ராக்ட் வித் அஸ், தே சே ஹலோ டாக்டர், கண்ணு பார்த்து பேசுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். இது வந்து இட்ஸ் ஷுட் நாட் பி அ மித் தட் ஐயோ ஒன்ஸ் டயக்னோஸ் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் இஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ இப்போ யாராச்சும் சொல்லியிருக்காங்க இல்லை தட் இஸ் அ இஷ்யூ, இதை டீல் பண்ணும் அப்படின்னா நம்ம நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மற்ற தெரப்பிஸ் எல்லாம் பண்ணிட்டு டெஃபினெட்லி சைல்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ADHD-யோட காரணங்கள் இது வரத்துக்கு, இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் நடந்திருக்கும் டாக்டர் அதுக்கு? ஸோ மெனி ஆஃப் இட் இஸ் ஜெனட்டிக், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சம் திங்ஸ் இஸ் என்வைரன்மெண்டல். நான் சொன்ன மாதிரி ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது. ஸ்க்ரீன் டைம்னால இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கா டாக்டர்? எஸ், கண்டிப்பாக. ஸோ அதான் we have seen drastic increase. இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாமே ஸ்க்ரீன்ஸில் இருந்தாங்கல்ல, we have seen so much of a rise. ஸோ ஜாஸ்தி ஸ்க்ரீன் டைம் பார்க்குறதுனால they do not know it is a passive medium, அதாவது டிவி ஆர் இது. ஸோ நம்ம யோசிக்கவே வேண்டாம், மூளை யூஸ் பண்ணவே வேண்டாம், whereas it just keep on think. பட் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் அதை யோசிச்சுட்டு பதில் சொல்கிறேன். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி கோவிட் டைமில் என்ன பண்ணாங்க, இன்ஃபெக்ஷன் வந்துருமேனு பயந்துட்டு they did not allow the child to interact, நெய்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை கசின்ஸாக இருக்கட்டும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சோஷியலைசிங். ஸோ சில்ட்ரனை வந்து டேக் them to weddings, பர்த்டே பார்ட்டிஸ், நெய்பர்ஸ் சில்ட்ரனோட விளையாட விடுங்க, கசின்ஸோட சில்ட்ரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து have play dates. So very important, they should interact with each other. When the child sees another person பயப்படுறாங்க, அழுகுறாங்க அப்படின்னு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தால் then it will be more difficult for child to adapt later. So socializing important. Another thing, verbalizing and vocalizing. So again parents வந்து என்னாச்சு, லைக் டிவி போட்டுறாங்க, செல்ஃபோன் காமிச்சிடறாங்க, they are doing their work by themselves. ஸோ நம்ம வந்து குழந்தையோட உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும். ஸோ ஈவன் த ரெகுலர் ஸ்டஃப், ஸ்டோரி சொல்லணும், ரைம் சொல்லணும், அது இல்லாமல் ரெகுலர் ஸ்டஃப். இப்போ நான் வந்து இந்த பென் எடுத்து அங்கே வைக்கிறேன், உனக்கு இப்போ ஊட்டி விட போகிறேன், அப்பா உள்ளார வராரு, அவர் பேக்கை டேபிளில் வைக்கிறாரு, வேறு பாட்டி வந்து உனக்காக வடை சுட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி ரெகுலர் ஸ்டஃப் என்ன வீட்டில் நடக்குதோ அதுவே வந்து பேசிகிட்டே இருந்தால் சைல்டோட vocabulary பில்ட் ஆகும். அண்ட் நம்ம வந்து பிக்சர் புக்ஸ் காமிக்கலாம். ஸோ இதுதான் மங்கி, இதுதான் பேர்டு, இதுதான் கார்டன், அது மாதிரி காமிச்சிட்டு the vocabulary again will build for the child. So that is important. நம்ம டிவி ஜஸ்ட் போட்டுட்டு இல்லை டிவியில் எப்படியும் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு போடுறாங்க, பட் சைல்டு இஸ் நாட் திங்கிங். இந்த ADHD அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலாக வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? எஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி a child with autism or ADHD இருக்குன்னா the twin or the sibling, அதாவது the younger brother or sister வரக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ if already one child has a problem, they should go for genetic counseling and then only go for the pregnancy. ஸோ ஆட்டிசம்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு டாக்டர்? இல்லை ரெண்டும் சிமிலர் தான்? So it is all a spectrum. So autism is a more severe form of it. ADHD வந்து attention deficit hyperactivity disorder. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டினால சைல்டு வந்து ரொம்ப ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துலயே உட்கார மாட்டாங்க, ஃபோக்கஸ் இருக்காது, தே வில் பி வெரி ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். இப்போ நீங்கள் உட்காந்து ஏதாச்சும் ஒரு பசில் பண்ணலாம், இல்லைனா கலர் பண்ணலாம்னா ஒரு 1-2 minutes கூட இருக்க மாட்டாங்க, உடனே ஓடுவாங்க. ஸோ ஆல் திஸ் அகெயின் வந்து நம்ம தெரப்பி கொடுத்தோம்னா இட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேரண்ட்ஸ் சைடில் இருந்து. ஸோ இது ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி டாக்டர்? ஸோ தெரப்பிங்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள்னால வருது. ஸோ ஒன் வந்து ஆக்குபேஷனல், ஒன் வந்து ஸ்பீச். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் த சைல்டு. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் பெட்டர். ஸோ ஆன் ஆவரேஜ் ஒரு 3 to 6 months இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் கேன் கோ டு மெனி இயர்ஸ் இஃப் இட் இஸ் லிட்டில் மோர் சிவியர். ஸோ
பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டா இவ்வளோ தான் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் சைல்ட். எஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நார்மலா ஒரு ஸ்கூலுக்கு போறதோ, அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை வந்து மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் தானா? கண்டிப்பா. எஸ், டெஃபினெட்லி பாசிபிள். ஸோ அதுதான் இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் ஆர் இன்க்ளூசிவ். அதாவது ஈவன் சில்ட்ரன் ஹூ ஹேவ் ADHD எல்லாம் தே ஆர் டேக்கிங் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல். ஸோ சைல்ட் வில் லேர்ன் டு இன்ட்ராக்ட் அண்ட் தென் அட் சேம் டைம் அந்த நார்மல் சில்ட்ரனும் தே ஹாவ் அ எம்பத்தி. ஸோ இட்ஸ் வெரி குட் டு ஸ்டார்ட் ஆஃப் ஏர்லி அண்ட் புட் த சைல்ட் இன் அ ஸ்கூல். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ADHD அப்படின்னா என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.